கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 172ஆக அதிகரித்த நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் நாளை வயநாடு செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் மாயமாகினர். இந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியதாக 2 தமிழர்கள் உட்பட 172 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மண்ணை தோண்ட தோண்ட சடலங்கள் வெளிவருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இந்திய ராணுவமும் 2ஆம் நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உயர் இரத்த அழுத்தம், கடும் தலைவலியில் அவதியுறுவதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். துக்கம் அனுசரிப்பை தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள தலைமை செயலகத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. நாளை காலை முதலமைச்சர் பினராயி விஜயன் வயநாடு சென்றடைவதாகவும் பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து மீட்புப் பணிகளை கண்காணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.